அதாவது திமுகவிலேயாவது நாங்க குறைப்போம்னு சொல்லிட்டாங்க. அதாவது நாங்க ஆளுங்கட்சியா வருவோம் அப்படின்ற நம்பிக்கையில இவங்களுக்கு அதெல்லாம் சான்ஸ் கிடையாது. அதனால வலியுறுத்துவோம்னா சரிங்க. இன்னைக்கு மாநில கட்சிகள் எல்லாம் வலியுறுத்துவோம்னு சொல்றீங்களே. ஐயோ பாவம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அமைப்போம், நாங்க இதை செய்வோம், இதை கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியல பாத்தீங்களா. தமிழகத்துக்கு மட்டும் விலக்கு அப்படின்னும் போது இது தமிழகத்துக்கான தேர்தல் இருக்கியா இல்ல இந்தியாவுக்கான தேர்தல் இருக்கியா? அப்போ நான் கேக்குறேன், இந்தியாவில மத்த மாநிலங்கள்லாம் நீட் இருக்குது, அங்க இருக்கிற பசங்க எல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின் போது தமிழகத்து மாணவர்களை மட்டும் நீங்க மர்சல் காமிச்சு வச்சு நிக்கிறீங்க. நிக்கே தாத்து அதை பத்தி என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அங்க ரொம்ப அழகா சொல்லிட்டாரு டி கே சிவகுமார், கட்டியே தீர்வோம் அப்படின்ட்டாரு. இந்த கூட்டணி தர்மம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா காவேரி பிரச்சனையிலேயே திமுக என்னென்னலாம் பண்ணாங்க, உடன்படிக்கை எல்லாம் ஏத்துக்கினாங்க அப்படின்றத அதிமுகவினர் அழகா பட்டியலிட்டு போட்டு காமிப்பாங்க. இப்ப மத்தியிலையும் காங்கிரஸ் ஆட்சி வந்து விட்டதென்றால் இவங்க நினைக்கிற மாதிரி கர்நாடகத்திலும் காங்கிரஸ் ஆட்சி அப்படின்னும் போது சரத் தஞ்சாவூர் பக்கம் ஏதாவது நிலம் இருந்ததுன்னா மறந்துருங்க. இவ்வளோலாம் பேசிட்டு சண்முகம் அவர்கள் பாமக கூட்டணிக்காக போய் பேசிட்டு இன்னைக்கு பேசுறாரு. அவங்களுக்கு தேசியமும் கிடையாது, தமிழும் கிடையாது, டப்பு மணி மணின்னு. அப்புறம் எதுக்கு அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்றீங்க? அப்ப தெரியாதா இதெல்லாம்? இப்ப மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுதா டப்பு மணி மணின்னு? ஐஎன்டி தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் என்ற நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரத். வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ தேர்தல் பார்த்தீங்கன்னா பரபரப்பா சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அதிமுக திமுக ரெண்டு பேருமே வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டாங்க, பாஜகவும் வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டாங்க. அதிமுக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க சார். இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இது வரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் ஜனங்க எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரிதான் பார்க்க வேண்டியதா இருக்குது. என்ன இப்போ எல்லா தேர்தலையும் கிட்டத்தட்ட ஒரே வாக்குறுதியை கொடுப்போம் அப்படின்றது கூட இப்ப நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரத். கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுப்போம், இது ரொம்ப நாளா சொல்லி நிற்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியில பாருங்க, வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஜாலியான விஷயமா தான் ஜனங்கள்லாம் இப்ப வாக்குறுதிகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவு சீரியஸா எல்லாம் யாரும் எடுத்துக்கிறதே கிடையாது. இந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த தீபாவளி மலர் அப்படின்னு சொல்லிட்டு சில பத்திரிகைகள் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது 100 ரூபா அப்படி இருக்கும் புக்கு. அது கூட இந்த கொஞ்சம் கங்கை நீர், அதுக்கப்புறம் சீக்கா, டூத் பேஸ்ட், கொஞ்சம் சென்ட் பவுடரு அப்படி இப்படின்னு ஏராளமான இலவசங்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டி பரிசுகளும் வந்தது. சோ அந்த மாதிரிதான் ஆயிப்போச்சு இந்த தடவை தேர்தல் வாக்குறுதி அப்படின்றது. சரி விடுங்க, அந்த கட்சியை சார்ந்தவர்களே இதை சீரியஸா எடுத்துக்கல அப்படின்றத நம்ம பார்க்கும்போது நாம எதுக்குங்க சீரியஸா எடுத்துக்கணும்? அவங்களே முழுசா படிக்கிறது இல்ல. அப்புறம் நாம மட்டும் பட்சி என்ன பண்ண போறோம்? சரி, நீங்க ஏதாவது 1 2 படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் சார். இல்ல, அதான் சார், ஆளுநரை நியமிக்கிறதுக்கு முன்னாடி முதலமைச்சர்கிட்ட ஆலோசனை பண்ணணும், ஒப்புதல் வாங்கணும் அப்படின்றதுதான் முதல் அம்சமா வச்சிருக்காங்க அவங்க. அதாவது நீங்க அங்க ஆளுங்கட்சியா இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. எதிர்கட்சியா இருந்தீங்கன்னா ரைட்டு, அப்படியே கன்சல்ட் பண்ணாலும் நீங்க ஒத்துக்கலன்னா அவங்க கேட்க போறாங்களா? அப்புறம் எதுக்கு இந்த வாக்குறுதி? அடுத்ததுக்கு வாங்க. இல்ல, அதே போல எப்படி திமுகவுக்கு சொல்லியிருந்தாங்களோ மாநில அரசு, அதாவது மத்திய அரசு கிட்ட நாங்க சிலிண்டர் விலையை குறைப்போ ஏற்பாடு பண்ணுவோம், வலியுறுத்துவோம். அதுக்கப்புறம் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வலியுறுத்துவோம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது திமுகவிலேயாவது நாங்க குறைப்போம்னு சொல்லிட்டாங்க. அதாவது நாங்க ஆளுங்கட்சியா வருவோம் அப்படின்ற நம்பிக்கையில இவங்களுக்கு அதெல்லாம் சான்ஸ் கிடையாது. அதனால வலியுறுத்துவோம்னா சரிங்க. இன்னைக்கு மாநில கட்சிகள் எல்லாம் வலியுறுத்துவோம்னு சொல்றீங்களே. சப்ஜாடா ஒரு 20 ரூபா 25 ரூபா கூட குறைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தது, இப்பவும் இருக்கின்றது. ஏன்னா ஸ்டேட் டாக்ஸஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நாங்க இதை குறைச்சிக்கிறாங்க. இப்போ பாஜக ஆளும் மாநிலங்கள்ல ஊபியில அங்கெல்லாம் எப்படி குறைச்சாங்க, எப்படி தமிழ்நாட்டோட விலை கம்மியா இருக்குது. 5 ரூபா குறைச்சாங்க, 10 ரூபா குறைச்சாங்கன்னா கூட குறைச்சாங்கல்ல. நீங்க அதை கூட பண்ணாம 2021 தேர்தல் வாக்குறுதியில திமுக என்ன சொன்னாங்க பெட்ரோல் டீசலுக்கு, இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அப்ப மாநில தேர்தலுக்குன்னா இவ்வளவு ரூபா சொல்வோம், அப்புறம் தேசிய அளவுல தேர்தல்னா அவ்வளவு ரூபா சொல்வோம். ஆனா எதையும் செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரில இருக்கு. வலியுறுத்திக்கினே இருங்க, நாம என்ன செய்ய முடியுமோ அதை எதையும் செய்யாதீங்க. என்னங்க இது ஏமாத்து வேலையா இருக்குது. அடுத்த உச்ச நீதிமன்ற கிளையை நாங்க சென்னையில அமைக்க வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார்.
அதான் வலியுறுத்திக்கினே இருங்க. அதை டிசைட் பண்ண வேண்டியது வந்து சுப்ரீம் கோர்ட்டுங்க. நீங்களும் நானும் கிடையாதுங்க. அதனால எல்லாத்துக்கும் வலியுறுத்துவோம் தான். ஐயோ பாவம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும். நாங்கள் அமைப்போம், நாங்கள் இதை செய்வோம், இதை கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியல பாத்தீங்களா? ஓகே சார். இப்படி இது வந்து அதிமுக சார். திமுக வந்து முன்னாடியே அறிவிச்சுட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நாங்க சிலிண்டர் விலையை குறைப்போம் தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நீட்லாம் விலக்கு நாங்க ஏற்படுத்துவோம் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களோட வாக்குறுதியை பழசா அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நீட்டு ரத்து ஆர் விலக்கு அப்படின்றது தமிழகத்துக்கு மட்டுமா இல்ல என்டையர் கண்ட்ரிக்கா? இல்ல அவரு வந்துட்டு மாநிலத்துக்கு மட்டும் தான் பேசியிருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஆனா நிருபர் கேட்கிறப்போ நாங்க டோட்டல் இந்தியாவுக்கே நாங்க தான் தலைமையில வரப்போறோம். அதனால நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாரி அவரு சொல்லியிருந்தாரு. சரிங்க, தமிழகத்துக்கு மட்டும் விலக்கு அப்படின்னும் போது இது தமிழகத்துக்கான தேர்தல் அறிக்கையா இல்ல இந்தியாவுக்கான தேர்தல் அறிக்கையா? அப்போ நான் கேக்குறேன், இந்தியால மத்த மாநிலங்கள்லாம் நீட் இருக்குது, அங்க இருக்கிற பசங்க எல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின் போது தமிழகத்து மாணவர்களை மட்டும் நீங்க ஏன் மர்சல் காமிச்சு வச்சு நிக்கிறீங்க? ஏங்க எல்லாராலையும் எழுத முடியுது. நீங்க சொல்றீங்கல்ல வந்து எல்லாரும் இங்க வேலைக்கு வராங்க, அங்க ஊர்ல வந்து ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பீகார், யூபியில இருக்கவங்க எல்லாம் தைரியமா நீட் எழுதுறாங்க, டாக்டர் ஆகுறாங்க. ஏன் நம்ம பசங்களை மட்டும் மர்சல் காமிச்சு வைக்கிறீங்கன்னு எனக்கு கேக்குறேன். ம். இது தப்பு இல்லையா இது? அப்போ இதுல பாரு அந்த ரஷீத் ஆல்வாயா, ஆமா காங்கிரஸை சார்ந்த ஒரு தலைவர், அவர் சொல்லிட்டாரு, என்னங்க இவர் பாட்டுக்கு அது திமுகவின் தேர்தல் அறிக்கை, எங்க கூட்டணியோட தேர்தல் அறிக்கை கிடையாது, கொடுக்கறதுக்கு முன்னாடி கன்சல்ட் பண்ணிருக்க வேணாமா? முக்கியமா இந்த மேக்கே தாத்து அதை பத்தி என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அங்க வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டாரு டி.கே. சிவகுமார், கட்டியே தீர்வோம் அப்படின்ட்டாரு. இந்த கூட்டணி தர்மம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா காவேரி பிரச்சனையிலேயே வந்து திமுக என்னென்னலாம் பண்ணாங்க, உடன்படிக்கை எல்லாம் ஏத்துக்கினாங்க அப்படின்றத வந்து அதிமுகவினர் அழகா பட்டியலிட்டு போட்டு காமிப்பாங்க. இப்ப மத்தியிலையும் காங்கிரஸ் ஆட்சி வந்து விட்டதென்றால் இவங்க நினைக்கிற மாதிரி கர்நாடகத்திலும் காங்கிரஸ் ஆட்சி அப்படின்னும் போது சரத் தஞ்சாவூர் பக்கம் ஏதாவது நிலம் இருந்ததுன்னா மறந்துருங்க. மேகேதாவெல்லாம் அணை கட்டினா தண்ணி வருமானு எனக்கு தெரியல, விட்டுருங்க. இல்ல டெல்டாவே பாதிப்பு ஏற்படுத்திடுமா சார் அப்போ? என்ன பண்ண முடியும்? அவங்க உறுதியா இருக்காங்க. ஆனா திமுக வந்து அந்த அளவுக்கு உறுதியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல. யோசிச்சு பாருங்க, மாநிலத்துல கர்நாடகத்துல ஆட்சியில இருக்கும் பொழுதே அவங்க வந்து நாங்க கட்டியே தீருவோம். சமீபத்துல இந்த குடிநீர் பிரச்சனை வந்தது பாருங்க, இத கூட அவங்க நல்ல அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. பாருங்க எங்க ஜனங்க வந்து தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க, குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல, எல்லாம் கியூல நிக்கிறாங்க, எவ்வளவு தொழிற்சாலைகள் இருக்குது, எத்தனை லட்சம் பேர் இங்க இருக்காங்க, கோடி கணக்குல இருக்காங்க, தண்ணி இல்லாம நாங்க என்ன பண்றது, இதத்தான் அவங்க சொல்ல போறாங்க. அப்போ மாநிலத்துல மட்டும் இருக்கும் போதே இவ்வளவு விகரசா பேசுறவங்க மத்தியிலையும் அவங்கள கொண்டு போய் ஆட்சியில உட்கார வச்சீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கட்டின்னு போயினே இருப்பாங்க. அப்புறம் இங்க எல்லாம் சொல்லிக்க வேண்டியதான், இல்லங்க பாவம் அவங்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க, குடிக்க தண்ணி வேணும், உயிர் வாழணும் அப்படி இப்படின்னு கூட இங்க சில பேர் முட்டு கொடுக்க வரலாம். ஆனா விவசாயிகளை பத்தி யார் கவலைப்பட போறாங்க? விடுங்க. ஓகே. சார் இந்த இப்போ நாட்டையே உலுக்குன அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, 2G வழக்குல வந்துட்டு டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு குடுத்திருக்கு. சிபிஐ குடுத்த மேல்முறையீடு மனு வந்து ஏத்துக்கிட்டாங்க. அடுத்து எப்படி சார் இருக்கக்கூடிய இந்த வழக்கு விசாரணை? திமுக எப்படி அந்த நெருக்கடி ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? அதாவது தேர்தல்ல இது ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக முன்வைக்கப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து 2-3 விஷயங்களை கையில் எடுப்பார்கள். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் முதல்ல இருந்தே செட் பண்ணிட்டு வந்த நெரேட்டிவ் அப்படின்றது ஊழலுக்கு எதிராக இயக்கம் அப்படின்றதுதான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஈவன் நம்ம தோழர்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க, ஊழல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க, ஜனங்க இதை பார்த்தெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா ஜெயலலிதா அவர்களை ஊழல் ராணின்னு சொல்லும் போது இந்த ஞானோதயம் அவங்களுக்கு எப்ப போச்சுன்னு தெரியல. ஊழல் ஒரு இஷ்யூ கிடையாது, நம்ம ஜனங்களுக்கு அது மறத்து போய் விட்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இந்த கொசுக்கடின்றது நமக்கு பழகி போயிடுச்சோ அந்த மாதிரி. ஆனா அது கூட எல்லை மீறி போகின்றது, அவங்களுடைய இமேஜினேஷனுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னும் போது நிச்சயமா அது வந்து யோசிக்கக்கூடிய விஷயம் தான் மக்களை பொறுத்த வரைக்கும். சோ இதைத்தான் அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காரு. இது தேர்தல் நேரத்துல வந்திருக்கின்ற தீர்ப்பு அப்படின்னும் போது நிச்சயமா கனிமொழி அவர்களுக்கு எதிராகவும் ஆராசா அவர்களுக்கு எதிராக பிரச்சாரத்துல நிச்சயமாக அவங்க வந்து இத யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே நீங்க உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாலும் சீக்கிரமே வந்து அவங்க பதவி போக வேண்டிய அவசியம் வரும், மறுபடியும் எலெக்ஷன் வரும், இப்படின்ற ஒரு பிரச்சாரமும் முன்வைக்கப்படும். இதுக்கு முன்னாடி பல நேரங்கள் அந்த மாதிரி எல்லாம் பல தலைவர்களை எதிர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ ஒன்று வந்து இந்த ஊழல், அடுத்தது நிச்சயமா அந்த ஜாஃபர் சாதிக் இஷ்யூ, போதைப் பொருள் நடமாட்டம், சட்டம் ஒழுங்கு அப்படின்றதையும் மிகப்பெரிய அளவுல கொண்டு போவாங்க பாஜக. இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்பீல் அக்செப்ட் பண்ணதுன்ற தீர்ப்பு வந்தது நிச்சயமாக இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும். நிச்சயமா பாஜக சொல்லுவாங்க, அப்படியே ஓட்டு போட்டு ஜெயிச்சு போனாலும் சீக்கிரமே வந்து அந்த பதவி போயிடும், இவங்களுக்கா ஓட்டு போட போறீங்க அப்படின்னு தெரு கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்க அவங்க? ஆனா சொல்லலாம், பாருங்க நாங்க அப்பவே வந்து சாதுரியமாக வாதிட்டு விடுதலை பெற்று வந்தோம், இப்பவும் வாதிடலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் மக்களுடைய பெர்செப்ஷன் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாதான் புரியும் சார். அப்போ வந்துட்டு ஆராசா அண்ட் கனிமொழிக்கு சிக்கல் இருக்குங்களா சார்? நிச்சயமா தேர்தல் விஷயத்துல இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கப்படும். இதை வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணித்தான் ஆகணும். அஃபென்சிவ்ல போக முடியாது. சொல்லலாம், அதெல்லாம் கிடையாதுங்க, அப்படி கிடையாது, நாங்க ஏற்கனவே வந்து நிரபராதி குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டோம், இது வந்து பொய் கேஸ் போடுறாங்க அப்படின்னா, இது இன்னும் தேர்தல் வர அன்னைக்கு அவங்க இல்ல 1 மாசத்துக்கு முன்னாடி நாங்க அப்பீல் பண்றோம்னு சொல்லி இப்ப வரல. எத்தனை வருஷமா இந்த கேஸ் இழுத்து நிக்குதுன்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? அதனால இந்த பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. 2வது, இந்த கேஸ் எப்ப போட்டதுன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அது திமுக அங்க ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கும் பொழுதுதான் இந்த கேஸ் வந்தது. சோ பாஜக பழிவாங்கும் விதமாக அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. அண்ட் கூடவே காங்கிரஸையும் வச்சுன்னுக்கிறாங்க. 2014 தேர்தல்ல அவங்களோட பண்ண தப்புக்கெல்லாம் நாங்க பாருங்க அனுபவிச்சோம் அப்படின்லாம் வேற சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? அதனால இவங்க வந்து பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொன்னாலும் ஏத்துக்க முடியாது. பாஜக திருப்பி கேட்பாங்க, யாரு கேஸ் போட்டது, யார் பண்ண தப்புக்கு யார் வந்து நாங்க அனுபவிக்கிறோம் பாருங்கன்னு சொன்னது, இப்ப எங்க மேல பழி போறீங்களே, எத்தனை வருஷமா இந்த அப்பீல் நடந்து நிக்குது, இப்படி எல்லாம் கேட்டா அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது. வேணும்னா அப்படி வாய்க்கு வந்ததை இதே ஒண்ணு சொல்லிட்டு போலாம், அது வேற விஷயம். உண்மைக்கு புறம்பான தகவல்கள் அப்படியே அடிச்சு விட்டுன்னு போயிட்டே இருக்கலாம். ஆனா உண்மையான தகவல்களோட பேசும்போது நிச்சயமா இது ஒரு பெரிய சிக்கல் தான் சார் 2 பேருக்குமே. ஓகே சார். ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மும்முனை போட்டியில அதிமுக, திமுக, பாஜக இதுல கூட்டணி அமைக்கிறதுல பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வெற்றி பெற்று விட்டார் அப்படின்றத சொல்லலாமா சார்? நிச்சயமா சொல்லலாம் சரத். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக வந்து எப்படியாவது பாமகவை தங்கள் பக்கம் இழுத்துக் கொள்ள வேண்டும். இன்ஃபேக்ட் இழுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றதை விட ரீடைன் பண்ணிக்கணும் தான் சொல்லணும். ஏன்னா 19 எல்லாம் ஒன்னாதானே இருந்தாங்க. சோ பாஜக நாங்க வெளில துரத்திட்டோம், அப்ப பாமகவையாவது உள்ள எடுத்துக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கலாம். எந்த அளவுக்கு டெஸ்பரேட்டா இருந்தாங்க அப்படின்னா, சி.வி. சண்முகம் அவர்கள் போய் பார்த்தார். ஞாபகம் இருக்கா? சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து அந்த பக்கம் பாமக தலைவர்கள் மேல கொலை குற்றச்சாட்டு, என்னை கொல்ல பார்த்தார்கள் அப்படின்னு கேஸ் எல்லாம் போட்டாங்க. ஞாபகம் இருக்கா? சோ அவரை அனுப்பினது கூட இது வந்து ஒரு கன்சிலியேட்டரி எஃபெக்டா தான் நான் பாக்குறேன். அதிமுகல இருந்து வேற யாரையாவது அனுப்புறதுக்கு பதிலா பாருங்க, அவரே வந்து உங்ககிட்ட இறங்கி வந்திருக்காரு அப்படின்ற சிம்பாலிக்கா காமிக்கிறதுக்காகத்தான் அவர் அனுப்பினாங்க. ஆனா பாருங்க, டாக்டர் அன்புமணி என்ன சொல்லிட்டாரு, அது அரசியல்லாம் பேச வரலங்க அப்படின்ட்டாரு. இது சரியான நோஸ்கட் அதிமுகவுக்கு. ஆனாலும் தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மீண்டும் அந்த மரத்தின் மீது ஏறி அப்படின்ற மாதிரி மறுபடியும் அனுப்புறாங்க. கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த கூட்டணி ஒத்து வரல அப்படின்னும் போது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அவங்க எஃபர்ட் எல்லாம் வந்து போயிடுச்சு. ஏற்கனவே அவங்க வச்சிருந்தவங்களையும் ரீடைன் பண்ண முடியல. புதுசா யாரோ வராங்க அப்படின்னு பார்த்தா அந்த புலிகள் தான் வந்தாங்க. மன்சூர் அலிகான் வந்தாரு. கட்சியில பார்த்தா அவரையே கட்சி தலைவர் பதவியில இருந்து தூக்கிட்டாங்களாம். அது என்ன கணக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு இந்த ஜனநாயக கட்சியா அது தமிமுன் அன்சாரி அவர்கள் நினைக்கிறேன். அவங்களும் வந்து அதிமுக கொடுத்த ஆதரவை விலக்கி கொண்டு மறுபடியும் திமுக பக்கம் போயிட்டாங்க. பாய்மர கப்பலா போர்க்கப்பலா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏங்க தேமுதிக கூட அப்படியே இழுத்து இழுபறி கடைசி நேரம் வரைக்கும் பிடி கொடுக்காம 5 சீட்டு. நீங்களே மனசாட்சி சுத்து சொல்லுங்க சார், தேமுதிக 5 சீட்டு. அப்போ இதுல இருந்து தெரியலையா அதிமுக வந்து ரொம்பவே பலமீனம் அடைந்து உள்ளது அப்படின்னு. ஏன்னா தேமுதிக 5 சீட்டு கேட்டா கொடுக்குற நிலைமையில இருக்காங்கன்னும் போது அவங்க வந்து அந்த டெஸ்பரேஷன் அதெல்லாம் நமக்கு புரியுது. ஆனா இந்த பக்கம் 10 சீட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் இது வந்து ஒரு 2 பக்கத்துக்குமே மரியாதையான உடன்படிக்கையா தான் நான் பாக்குறேன். இவ்வளோலாம் பேசிட்டு சண்முகம் அவர்கள் வந்து பாமக கூட்டணிக்காக போய் பேசிட்டு இன்னைக்கு பேசுறாரு. அவங்களுக்கு தேசியமும் கிடையாது, தமிழும் கிடையாது, டப்பு மணின்னு. அப்புறம் எதுக்கு அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்றீங்க? அப்ப தெரியாதா இதெல்லாம்? இப்ப மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுதா டப்பு மணின்னு?
இல்ல அது அது ஏதோ அந்த ஒரு என்ன குழந்தை விட்டு போன மாரி அந்த மாரி தான் அவரு நேத்து பேசினாரு. டப்பு மணிக்காக தான் இருந்தாங்க. எப்படியோ விட்டு ஒளிஞ்சுட்டோம் அப்படின்ற மாரி தான் அவர் பேசினாரு சி.வி. சண்முகம் அவர்களே. சரி, அப்புறம் ஏன் போனீங்க? யார் உங்கள சொன்னாங்க? நீங்களா போனீங்களா? இல்ல உங்க பொதுச் செயலாளர் சொன்னாரா? அப்ப சொல்ல வேண்டியது தானே. இல்லங்க அவங்களுக்கு தேசியமும் கிடையாது, தமிழும் கிடையாது, டப்பு மணிமணி தான் அவங்களுக்கு. அவங்க வீட்டாண்ட போய் என்ன நிக்க சொல்றீங்களே? நான் அவங்க மேல கொலைப்பழி போட்டவன். எப்படி அவங்க வீட்டுல என்ன போய் நிக்க சொல்றீங்க? எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்காதா? கேட்க வேண்டியது தானே. இப்போ உட்காந்து பெருசா பேசுறீங்க. அன்னைக்கு சின்னம்மா சின்னம்மா எங்க அம்மா அதே வாய் தானே இது. அவர் சொல்றதெல்லாம் நீங்க பெருசா திணிக்கிறீங்களேங்க. திடீர்னு நாளைக்கே கூட ஐயா அப்படின்னு மறுபடியும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு தொச்சு விட்டு போயினே இருக்க வேண்டியதுதான் சார். ஓகே சார். பாஜகல பார்த்தீங்கன்னா, வேட்பாளர் அறிவிச்சிருந்தாங்க. அதுல மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே கோயம்புத்தூர்ல போட்டியிடுறாங்க. களம் எப்படி இருக்க போகுது? அதாவது அது கிரிக்கெட் மாதிரியே சொல்லலாமே. நம்ம ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிட்டோம். சோ இந்த மேட்ச் ரிசல்ட் எந்த விதமான இம்பாக்டும் இருக்காது. அப்படின்னும் போது ஒரு சில டீம் என்ன பண்ணுவாங்க, அந்த மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு புதுசா வந்தவங்களை இறக்கி விடுவாங்க. ரைட்டுப்பா ஏதோ போய் ஆடிட்டு வா அப்படின்வாங்க. ஜெயிக்கணும்னு அவங்களும் ஆஹா நமக்கு கிடைச்சிருக்கு சான்ஸ், இது எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் பிளேயர்ஸ்க்கு ஈக்குவலாவும் இவங்க அடிச்சு ஆடுறதுன்றது உண்டு. ஏன்னா இங்க ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் மறுபடியும் நமக்கு அங்க இடம் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா 20 பேர் கூட எடுத்து வச்சிருப்பாங்க. ஒரே 11 பேர் தான் நம்ம திருப்பி திருப்பி பார்ப்போம். மீதி எல்லாம் யாருன்னு கூட தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் சில டீம் என்ன பண்ணுவாங்க, அந்த மொமெண்டம் அது பிரேக் ஆகக்கூடாது. அதனால ஒரு இன்சிக்னிபிகன்ட் மேட்சா இருந்தாலும் வெற்றி தோல்வி எந்த விதமான இம்பாக்ட் இல்லைன்னாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட ஃபுல் ஃபோர்ஸோட இறங்கி அடிக்கணும். ஒரு இடத்துல கூட நம்ம இது மாதிரி விடக்கூடாது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை சில டீம் ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி தான் நான் இதை பாக்குறேன். ஈவன் சிஎஸ்கேல அது மாதிரி தான். ஏன்னா புது பிளேயர்ஸ் யாரும் பெருசா அவங்க யூஸ் பண்றது இல்லைல்ல. அதனால எந்த மேட்சா இருந்தாலும் பெரிய தலைவர்கள்ல இருந்து அத்தனை பேரும் இறங்கி அடிப்பாங்க. அந்த மாதிரிதான் பாஜகவோட இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் பாக்குறேன். கோயம்புத்தூருக்கு ரோட் ஷோ எல்லாம் கலந்து கொண்டு போனார் பிரதமர் அவர்கள். சோ எந்த அளவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுதுங்க. அடுத்தது பிரதமரே ஒரு மாநில தலைவருக்காக, அதுவும் அரசியலுக்கு புதிதாக வந்த ஒரு தலைவர், மக்களின் ஆதரவை பெற்றுள்ள ஒரு தலைவர், அவருக்காக பிரச்சாரம் செய்கிறார். இன்ஃபேக்ட் அது பிரச்சாரம்னு சொல்ல முடியாது. அப்படின்னும் போது அது ஒரு பெரிய இம்பாக்டை தான் ஏற்படுத்தும். ரெண்டாவது அந்த கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இதெல்லாம் ஆந்திரபிரனர்ஸ், தொழில் முனைவோர் அதிகமாக இருக்கின்ற ஒரு பகுதி அது. அதனால இப்போ அந்த ஊபியில இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தொழில் முன்னேற்றம் நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ அந்த ஒரு கருத்தும் மக்கள் மனசுல விதைக்கப்பட்டிருக்கின்றது பாத்தீங்களா. அதே மாதிரி ஏன்னா நம்மளுடைய ட்ரூ பொட்டன்சியலை நம்ம இன்னும் யூட்டிலைஸ் பண்ணிக்கல அப்படின்ற ஒரு ஆதங்கம் அங்க இருக்கின்றது. அப்ப ஆளுங்கட்சியை சார்ந்தவர் ஒரு எம்பி, அதுவும் பிரதமர் அவர்களது பெருமதிப்பையும் அன்பையும் பெற்ற ஒரு தலைவராக இருக்கின்ற அண்ணாமலை அவர் இந்த தொகுதியில எம்பியா வந்தார்னா நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு அந்த மக்கள் நம்புவாங்க. அதனால ஃபுல் ஃபோர்ஸோட என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு லெட்டப்பே இருக்கக்கூடாது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாகவே களம் பயங்கரமா சூடு பிடிக்கும். அண்டு பாஜகவினர் ஏராளமாக அந்த பகுதிகளில் குவிந்து வேலை பார்க்க போகின்றனர். கிட்டத்தட்ட ராகுல் காந்தி அவர்கள் வயநாடுல போட்டியிட்டப்போ அங்க இருக்கிற காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் எப்படி உத்வேகத்தோட வேலை பார்த்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு உத்வேகத்தை பாஜக தொண்டர்கள் மத்தியிலையும் அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த சக அமைப்புகள் மத்தியிலையும் பார்க்கலாம் சார். ஓகே சார். அதிமுக பாத்தீங்கன்னா ஒரு 33 இடத்துல இரட்டை இலச்சினத்துல போட்டிடுறாங்க சார். இதுல என்ன ஒரு டிராபேக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கூட்டணி இல்ல பெருசா அவங்க கிட்ட. எப்படி இந்த களத்துல அவங்க சந்திக்க போறாங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும்? ஏன் பிற கூட்டணிகள் அமையல அவங்களுக்கு? இது கூட்டணி அமையலன்றதோட இவங்க நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த பக்கத்துல இருந்து சில கட்சிகளை கூட்டு வரணும்னா அதுக்கு சில டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். எதுவுமே இல்லாம இவங்க போனாங்கன்னா ஐபிஎல் T20 ஆடுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிட்ச் எப்படி, எதிர் டீம் எப்படி, அவங்க பவுலர்ஸ் எப்படி, பேட்ஸ்மேன் எப்படி, இதையெல்லாம் யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியோட போகணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா என்ன மாதிரி பண்ணணும், இல்ல செகண்ட் பேட்டிங்னா என்ன மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்கு. யாரும் நினைக்கிற மாதிரி நாங்க டாஸ் போட போறோம், அந்த படத்துல அவர் கேட்பாரு,
பவுலிங்கா ஃபீல்டிங்கா அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்டு விட்டு சண்முக சுந்தரம் போனோமா 4 ரன் அடிச்சோமா இவ்வளவுதானங்க, இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்னு பேசினாங்கன்னா நம்ம சிரிப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரிதான் அரசியல் அப்படின்றதும். கூட்டணி அமையவில்லை, கரெக்ட். அடுத்தது என்ன பண்ணணும்னா இங்க வந்து நான் சொன்ன மாதிரி அவங்க தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா வலியுறுத்துவோம் வலியுறுத்துவோம் வலியுறுத்துவோம், எதையுமே நாங்க செய்வோம் அவங்களால சொல்ல முடியாது. செய்வோம்னு சொல்றவங்களே செய்யறது இல்ல, அது வேற விஷயம். அதனால இவங்களை நம்ம குறை சொல்ல முடியாது. அப்போ பிரதமர் அவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல்னும் போது இவங்க சைட்ல என்ன சொல்ல முடியும்? அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க 40 பேர் நாம போனோம் அப்படின்னு சொன்னா நமது உரிமைகளுக்காக அப்படின்றாங்க. பட் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அதிமுக எம்பிக்கள் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன் பார்லிமெண்ட் அப்படின்னும் போது சட்டுன்னு எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா காஷ்மீர், பியூட்டிஃபுல் காஷ்மீர், அதான் ஞாபகம் வருது. அட்லீஸ்ட் திமுக எம்பிக்களாவது பாத்தீங்கன்னா நிறைய விவாதங்களில் கலந்து கொள்கிறார்கள், கேள்வி கேட்கிறாங்க, இதையெல்லாம் வந்து மீடியால வருது, சோசியல் மீடியால வருது. பட் அதிமுக எம்பிக்களுடைய இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியல. சோ நாங்க 40 பேர் நாம போனோம்னா நம்ம உரிமைகளை நிலைநாட்டுவோம் அப்படின்னா ஜனங்கள்லாம் அப்படிதான் சிரிக்கிறாங்க. என்ன பண்றது? இது வந்து ஒரு பெரிய டிராபேக் அதிமுகவுக்கு. அடுத்தது இந்த ரெய்டுகள், கேஸுகள் இதெல்லாமும் வந்து தொடர்ந்து வருகின்றன. பாருங்க, இதுல சில பேர் எல்லாம் சொல்றாங்க அதாவது கூட்டணி விட்டு பிரிந்து போன பிறகு முதல் ரெய்டு அப்படின்னு. அகைன் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கனாபினான்னு விட்டா இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் அடித்த முதல் சிக்ஸர் இப்படி எல்லாம் கூட போடுவாங்க போல இருக்குது. அந்த மாதிரிதான் வந்து கூட்டணியை விட்டு போன பிறகு நடந்த முதல் ரெய்டு அப்படின்னு எத்தனை வருஷமா ஓடிட்டு இருக்குது. அதனால ஏதோ இன்னைக்குதான் நடந்த மாதிரிலாம் நீங்க பார்க்க முடியாது. அடுத்தது வந்து முன்னாள் மந்திரிகள் மீது வழக்கு தொடுக்கணும், அதுக்கு வந்து அனுமதி வேணும் அப்படின்ட்டு அது எத்தனை வருஷமா பெண்டிங்ல இருக்கு. சோ அதையெல்லாம் பார்க்கணும்ல. அதனால இது வந்து அந்த தொடர்ச்சி தானே தவிர ஏதோ இவங்க கூட்டணி விட்டு போயிட்டாங்கன்றதுக்காக அப்படி பார்க்க போனீங்கன்னா விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டுல ரெடி நடந்தது பாருங்க, கூட்டணி விட்டு போனதுனால இப்ப G2 ரெடி நடந்தது, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஏன்னா திமுக என்ன கூட்டணி விட்டு போயிட்டாங்கன்றதுனால ரெடி விட்டாங்களா? அதெல்லாம் இல்லல்ல. இப்ப சில பேர் சொல்றாங்க பாருங்க, பாமக வந்து மிரட்டி வந்து கூட்டணியில சேர்த்தாங்க அப்படின்னு. ஏன் அப்ப அதிமுக மிரட்ட முடியாதா? திமுக மிரட்ட முடியாதா? பாமக மட்டும்தான் பயந்துருவாங்களா? என்ன பேச்சு இதெல்லாம்? கூட கூட்டணி வரலன்னா என்ன ஒண்ணா சொல்றது அப்படின்னு. சோ ஏகப்பட்ட டிராபேக் வச்சுட்டு தான் இன்னைக்கு அதிமுக களத்துல இறங்கி இருக்கின்றார்கள். அடுத்தது முன்னாள் மந்திரிகள், அவங்க எல்லாம் வந்து they have to open their bags. பேக்னா பணப்பை நினைச்சுக்காதீங்க சரத், பேக் ஆஃப் ட்ரிக்ஸ். நிறைய தந்திரங்கள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதை சொல்ல வந்த நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அது அவங்க வந்து சுறுசுறுப்பா களத்துல இறங்கணும், மூட்டைகளுடன், தந்திர மூட்டைகளுடன் இறங்கணும். அதெல்லாம் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு பிரச்சாரம் முடிவடைவதற்கு. பார்ப்போம் என்ன நல்லா நடக்குது அப்படின்னு. அதான் சார். அப்போ அந்த 33 கேண்டிடேட்ஸ்ல ஒரு 31 32 சம்திங் தான் வந்து ஃபுல்லாவே வந்து நியூ கேண்டிடேட்ஸா இருக்காங்களே, என்ன காரணம் சார் அதுல? அது ஒண்ணுங்க, இப்போ கோயம்புத்தூர்ல வந்து சிங்கை ராமச்சந்திரன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இன்னும் சில இடங்களில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது அப்படின்னும் போது இது வந்து கட்சியில இருக்க மத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ரைட்டு, அப்ப நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, நாளைக்கு நம்ம ஒரு எம்எல்ஏ ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம். நீங்க மாதிரி தாத்தா, அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளை, அப்புறம் பேரன், புள்ளு பேரன், இந்த சில வைத்தியசாலை எல்லாம் போடுவாங்களே, அந்த மாதிரி இவங்களுக்கு தான் பதவி, மத்தவங்களுக்கு எல்லாம் கிடையாது அப்படின்னும் போது சரத் நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இங்க மேல போறதுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனில போவீங்களா? அதெல்லாம் இல்லப்பா, நீ போனேன்னா போய் சேர்ந்து வேலை செஞ்சீங்கன்னா அவ்வளவுதான், ப்ரமோஷன் எல்லாம் கிடையாது, அது வந்து GM MD அவங்க பசங்களுக்கு தான் அப்படின்னா அந்த கம்பெனில போய் வேலைக்கு சேருவீங்களா? சோ இது வந்து ஜெயலலிதா அவர்கள் காலத்துல அப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம். யாருன்னே தெரியாது, நீ வாப்பா நான் உன்னை நிறுத்த வைக்கிறேன், கட்சியை உன்னை ஜெயிக்க வைக்கும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சோ அப்ப கட்சியில இருக்க மத்தவங்களுக்கு இது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். கட்சி வந்து ஸ்டாக்னேட் ஆகாம புது ரத்தம் பாய்ச்சுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் பார்ப்போம். ஏன்னா இந்த தேர்தலை ஏகப்பட்ட பலவீனங்களுடன் தேர்தலை சந்திக்கின்றது அதிமுக. அதனால இந்த ஸ்ட்ராட்டஜி லாங் டேர்ம்ல ஒர்க் அவுட் ஆகிற வரைக்கும் கட்சி எப்படி இருக்கின்றத பார்க்கணும் சார்.
ஓகே சார். சார் இந்த காங்கிரஸ் வந்து இன்னும் வந்துட்டு இந்த வேட்பாளர்லாம் அறிவிக்காம இருக்காங்களே சார். என்ன காரணம் சார்? என்ன இழுபறி நடந்துட்டு இருக்கு அங்க? காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சீட்டு 2 சீட்டு கொடுத்திருந்தா கூட பிரச்சனை இல்லாம முடிஞ்சிருக்கும். அங்க ஏகப்பட்ட கோஷ்டிகள் இருக்கின்றன. அதனால இப்ப கரூர்லயே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு, சிவகங்கையில கார்த்தி அவர்களுக்கு எதிராக ஒரு குரூப், எப்படி ஒவ்வொருத்தருக்கு எதிராக ஒரு 7-8 குரூப் இருக்கும். ம். இந்த காங்கிரஸ்ல ஒற்றுமை எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரையாவது ஒருத்தரை எதிர்த்து மத்த குரூப் எல்லாம் வந்து குரல் கொடுக்கும்போது அப்ப எல்லா குரூப்பும் ஒண்ணாயிருவாங்க. மத்த நேரத்துல எல்லாம் தனித்தனி ஆயிருவாங்க. இதுதான் பிரச்சனையே. சோ எல்லா கோஷ்டிகளையும் வந்து திருப்திப்படுத்த வேண்டும். அடுத்தது இவங்க யாருங்க இங்க முடிவு எடுக்கிறதுக்கு? எல்லாமே ஹை கமாண்ட் தானுங்க. அண்ட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குரூப் அங்க போவாங்க, அதை இப்படின்னுவாங்க அப்படின்னுவாங்க, அவரு கொடுக்காதீங்கன்னுவாங்க, இல்ல இவரை பத்தி இவங்க சொல்லுவாங்க, அவரை பத்தி அவங்க சொல்லுவாங்க, மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. ஹை கமாண்ட் வந்து அப்படியே மண்டலாக்கி போயிருப்பாங்க. எதை நம்புறதுன்னே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டேட் லெவல்ல இருக்கவங்களோட பெரிய ஒரு டச் கிடையாது. கிராஸ் ரூட் லீடர்ஸ்னு அங்க யாருமே கிடையாது மேல. அண்ட் பாத்தீங்கன்னா அப்சர்வர்னு சொல்லிட்டு வேற ஸ்டேட்ல இருந்து ஒருத்தரை கொண்டாந்து போட்டிருப்பாங்க. அவருக்கு வந்து கரூர் எங்க இருக்குதுன்னு கூட தெரியாது, சிவகங்கை எங்க இருக்குதுன்னு கூட தெரியாது. ஒரு சில தலைவர்களை தெரியும், மத்தபடி வேற யாரையும் தெரியாது. நிஜமாகவே செல்வாக்குள்ளவர்கள் அங்க இருப்பாங்க. அவரெல்லாம் நான் பார்த்தது இல்லையே. திருப்பி திருப்பி அந்த ஒரு சில குரூப் கோஷ்டி தலைவர் இவங்க மட்டும் தான் பரிச்சயமா இருக்கும். அந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும் சார். ஆஹ் தப்பி தவறி யாராவது காங்கிரஸ் தலைவர் பதவி கொடுக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு சொன்னாங்கன்னா வேணாம்னு சொல்லிருங்க, மண்டை காஞ்சிரும் உங்களுக்கு. ம். ஓகே சார். சார் இப்போ நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் சார். இந்த மாரி டெல்லி அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மேட்டர் வந்து நம்ம முன்னாடியே ம். பேசியிருந்தோம். கடந்த ஒரு 8, 9 முறையா வந்து சம்மன் அனுப்புனாங்க. ஆனாலும் அவர் வந்து ஆஜராகல அப்படின்றது. நேத்து வந்து கைது பண்ணியிருக்காங்க. தேர்தல் நேரத்துல வந்துட்டு எடுபட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இவருக்கு சம்மன் அனுப்பிச்சது வந்து நவம்பர் ஆரம்பத்துலங்க. வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 சம்மனோ என்னவோ அனுப்பிச்சிருக்காங்க. போகாதது யார் தப்பு? அடுத்தது இன்னைக்கு சொல்றாங்க, நாங்க வந்து அப்படியே நேர்மையின் சிகரமாக்கோம் அப்படி இப்படின்னு. மனிஷ் சிசோடியா இதே லிக்கர் கேட்ல தான் உள்ள போனார். பெயில் கிடைக்கலையே. கோர்ட் தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்றத பாருங்க. மணி ட்ரையல், அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. பெயில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்கிறேன், மனிஷ் சிசோடியா அவங்க கட்சியை சார்ந்தவர் தானே. அப்போ அவருக்கு எதிராக ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் இருக்கு, அதனால பெயில் கொடுக்க முடியாதுன்னு கோர்ட்டே வந்து நிராகரிக்கும் போது சிஎம்ஆ இருக்க உங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாதா? அவர் பண்ணது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சிஎம் தேவையா? தன்னோட கீழே இருக்க அமைச்சர் என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு ஒரு முதலமைச்சர் சொல்ல முடியுமா? இலாகா இல்லாத அமைச்சர் பார்த்திருக்கோம் நாம. ம். செந்தில் பாலாஜி அவர்கள். இலாகா இல்லாத முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ஒரு போர்ட்போலியோ கிடையாது அவராங்க. ம். ஏன்னா எந்த ஃபைலையும் அவர் கைத்து போட வேண்டாம். ரெஸ்பான்சிபிலிட்டின்றே கிடையாது. அது என்னது இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ஜிம்மேதாரி. ஆமா, இதைத்தான் அவர் சொல்லுவாரு. ஆனா அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒண்ணுமே கிடையாது. சம்பளம் மட்டும் வாங்குவார். பொய் பொய் பொய், வாய திறந்தா பொய் தான். ஒரு நாளைக்கு இத்தனை பொய் சொல்லணும் அப்படின்னு சபரம் பண்ணிட்டு தான் எழுந்து போல இருக்குது. இதே ஷீலா தீட்சித் அவர்கள் மேல பெரிய ஊழல் புகார் கொடுத்தாரு. இத்தனை வருஷமா சிஎம் இருக்காருல்ல, என்ன நடவடிக்கை எடுத்தாருன்னு கேளுங்க. ம். ஒரு முதலமைச்சருக்கு இவ்வளவு பெரிய பங்களாவா, இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டான்னு கேட்டாரு. ஆனா இவரு சிஎம் வந்த உடனே எத்தனை ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல இவரு பிளாட்டுக்கு ஏற்பாடு பண்ணாரு எனக்கு தெரியாதுங்க. அது வந்து ப்ரொசீஜரா அலாட் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு கதை விட்டாரு. அதுக்கப்புறம் இவர் ஆபீஸ்ல இருந்து லெட்டர் போனதை எடுத்து காமிச்ச உடனே அது வந்து எனக்கா பங்களா, அந்த சிஎம் ஆபீஸுக்கு சேர்த்துதான் அது அப்படின்னு ஒரு கதை விட்டாரு. என்கிட்ட ஒரே ரெனால்ட்ஸ் பென் தான் இருக்குது, நான் வந்து அது என்னது மாருதி ஆம்னியா இதுலதான் நான் வரேன் அப்படின்னு கதை விட்டாரு. ஆனா அந்த ஷார்ட் டேர்ம் பதவியில இருக்கும் போதே எம்எல்ஏக்களுக்கெல்லாம் வந்து டொயோட்டோ இன்னோவா வாங்குவதற்கு ஆர்டர் போட்டாரு. சோ இது வந்து அவருக்கு நிச்சயமா தெரியும். நாம கையெழுத்து போடாட்டாலும் இந்த செக்ஷன் 120B வந்து எப்படியாவது மாட்டுவோம் அப்படின்னு. நீங்க காங்கிரஸ் வந்து சொல்றாங்களே, பாத்தீங்களா அந்த தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதே காங்கிரஸ் தானங்க அவரை வந்து உள்ள அனுப்பினா அவர் வந்து ஊழல் அப்படின்னு சொன்னது. இன்னைக்கு அப்படியே உருகிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக. உலகத்திலேயே மிகப்பெரிய ஏமாத்துக்காரர் யார் அப்படின்னா அதுல வந்து அந்த ஜெலன்ஸ்கி, அந்த வரிசையில அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் தாராளமா கண்ண முடியும் சேர்க்கலாம். அதுல சந்தேகமே கிடையாது சார். அவரே வாதாடுறதா வந்து தகவலா வந்திருக்கு சார், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே.
வாதாடட்டும் என்ன இப்போ அதிஷி சொல்லியிருக்காங்க அவருக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் கிடையாது அப்படின்னு. ம். அவங்க கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் கொண்டாந்து காமிச்சாங்களா? ம். எப்படி சொல்றீங்க எவிடன்ஸ் இல்லைன்னு? கோர்ட்ல ஜட்ஜிகள் முன்னாடி காமிச்சுதானே அவங்க வந்து ஸ்டே ஆர்டர் கொடுக்க முடியாதுன்ட்டு தீர்ப்பு வாங்கியிருக்காங்க இடியில. ம். ஒரு எவிடன்ஸ் இல்லைன்றீங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது. சொல்ல போனா அதிஷி அவர்கள் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, நாங்க வந்து கோர்ட்டோட பர்மிஷனை வாங்கிக்கின்னு திஹார் ஜெயிலேயே மந்திரி சபை கூட்டம் நடத்துவோம் அப்படின்னு. சோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ம். எலெக்ஷன் நேரத்துல கைதானோம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா ஒரு சிம்பத்தி வேர்னு ஒரு சீன் போடலாம். ம். இதுக்கு வந்து பின்னாடி நின்று ஜால்ரா தட்டுறதுக்கு ஒரு அறிவுஜீவிகள்னு சொல்லிக்கிற கும்பல் ஒண்ணு இருக்குது. முதுகெலும்பு இல்லாத சுயமரியாதை இல்லாத ஒரு கோஷ்டி ஒண்ணு. ம். அவங்களும் சேர்ந்துட்டு ஊடகங்கள்ல சமூக ஊடகங்கள்லாம் அவங்க வந்து வாய்கிழியே கத்துவாங்க, ஐயோ டெமோக்ரஸி நசுக்கப்படுகின்றது அப்படின்னு. அப்படி ஏதாவது தேரலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் நடக்காது சார். தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.